அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? என்ன? அதுக்கு இவங்க தான் காரணம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து வார்ம் அப் ரவுண்ட் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகேவா? அந்த வார்ம் அப் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டீமுக்கு வந்து ஒரு பேர் வைக்கணும். எங்க டீமோட பேர் என்ன தெரியுமா? 9 எங்க டீமோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா 3 ஓகே. எங்க டீம் பேர் வந்து த்ரிஷா இல்லையா? சோ ஃபர்ஸ்ட் வந்து எங்க டீம்ல ஒருத்தர் இருக்காரு. அவர்ட்ட வந்து த்ரிஷா மேம் கிட்ட பிடிச்ச ஒரு 5 விஷயம் சொல்லுங்க பிரதர். த்ரிஷா மேம் ரொம்ப அழகா இருப்பாங்க, இது எல்லாமே தெரியுமே. நல்ல திறமையா இருப்பாங்க, நல்லா நடிப்பாங்க, மேம் நல்லா சாப்பிடுவாங்க. நீ என்ன டெய்லி லஞ்ச் சமைச்சு போய் குத்துறியா உங்களுக்கு? இல்ல சொல்லு. ஏய், இது என்னப்பா த்ரிஷா? இப்ப பாருப்பா, நயன்தாரா மேடம் கிட்ட நம்மளுக்கு பிடிச்ச விஷயம் என்ன? எங்க டீம் சார்பா ஒரு பையன் சொல்ல போறான். டேய் சொல்றா தம்பி. நயன்தாரா வந்து அவங்களுக்கு மச்சம் அழகா இருக்கும். மச்சம் பையன் ஏதோ நோட் பண்ணிருக்கான் பாத்தியா? இருப்பா, இல்ல வருப்பா. அவங்க நடிப்பு சூப்பரா இருக்கும். வெரி குட். நெக்ஸ்ட் அவங்க டான்ஸ். ஏய் வெரி குட். சூப்பர். ஓகே பிரதர், இந்த வார்ம் அப் ரவுண்ட் ரொம்ப அழகா ஆரம்பிச்சு வச்சீங்க இல்லையா? அதனால உங்களுக்கு வந்து ஒரு அழகான ஒரு டாபிக் கொடுக்க போறோம். அதனால தான் நீங்க பேச போறீங்க. ஓகேங்களா? சினிமாவோட டயலாக் வந்து உங்க வாழ்க்கையில எந்த அளவு கனெக்ட்ல இருக்கு? டயலாக் சொல்லிட்டே இருக்க போறீங்க. யார்கிட்ட டயலாக் இல்லையோ அவங்க அவுட், அவங்களுக்கு டேர் இருக்கு. இப்போ எங்க கிட்ட கேட்டோம் அப்படின்னு சொன்னா, தம்பி நீங்க காமெடி பண்ணு அப்படின்னா டக்குன்னு எங்களுக்கு கனெக்ட் ஆகுற விஷயம் என்ன தெரியுமா? தம்பி வரும் ஆனா வராது அப்படிங்கிற மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணிப்போம். அது மாதிரி நீங்க காலேஜுக்குள்ள வந்த உடனே, வீட்டுக்கு போன உடனே, வெளியே இருக்கும்போது உங்களோட வாழ்க்கையில சினிமா டயலாக் எந்த அளவுல கனெக்டிவிட்டியில இருக்கு? இப்போ என்னெல்லாம் பாத்தீங்கன்னா, என்னெல்லாம் பார்த்தா பிடிக்காது, பார்க்க தான் பிடிக்கும்ன்றோம். சோ அந்த மாதிரி வந்து நீங்க என்ன டயலாக் சொல்ல போறீங்க? ஃபர்ஸ்ட் எங்க த்ரிஷா டீம் டயலாக் ரெடியா இருக்குன்னு நினைக்கிறேன். மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. பிரதர் சொல்லுங்க பிரதர். பண்டிகை தான் கூட்டமா வரும், சிங்கிளா தான் வரும். என்ன சொல்லுது குமுதா? ஹாப்பியா? பிரதர் அந்த குமுதா யாரு பிரதர்? குமுதா யாரு? என்ன சிச்சுவேஷன்ல சொல்லுவீங்க அத? ஆளு என் லவ்வர். லவ்வரா? தைரியம் தான்டா நான் உனக்கு. சின்னதா வெடிச்சதை கேட்டு பறக்கிறது நான் ஒன்றும் புறா இல்ல, நின்று நிதானமா இறத்திக்கிட்டு போற கழுகுடா. இல்ல, குழந்தைய ரொம்ப மரியாதையா வளர்த்திருக்கீங்கப்பா. அண்ணா இந்த ஒரு ஆக்ரோஷமான டயலாக் கூட குனிஞ்சு தலை நிமிரமா சொல்றான் பத்தியா? அது கழுகு இதுலயே சொல்லியிருக்கான், கழுகு மாதிரியே சொல்றாங்க. காலை வைக்கிற இடத்துல தான் வெடி குண்டு வைக்கிறானுங்க. சரி, என்ன சிச்சுவேஷன்ல இது? காலேஜ்ல படிப்புல சார். காலேஜ் படிக்கும் போது இப்படி எக்ஸாம், இங்க டெஸ்ட், இங்க சீக்கிரம் வர சொல்றாங்க, ஐடி கார்டு கழட்ட சொல்றாங்க, இங்க போற இடத்துல பூரா வெடிக்கிட்டு வைக்கிறாங்கன்றாங்க. நான் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன். எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு. இது எதனால சொன்னீங்கன்னு கேட்டா அவனுக்கே தெரியாது. மிஸ் சொல்றத கேட்க மாட்டான் போல. சிரிப்பா இருப்போம் ஆனா சீரியஸான ஆளு. யார் பிரதர் இது? அவர்தான். யாரு? சூப்பர் பிரதர். சீரியஸா தான் இருக்கீங்க, பயமா இருக்கு எனக்கு. நமக்கு மட்டும் ரவுண்டு கட்டி அடிக்குதப்பா. இல்ல, அந்த சிச்சுவேஷன் எனக்கே தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட். நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னே தெரியல. வாழ்க்கை ஒரு வட்டம், தோக்குறவன் ஜெயிப்பான், ஜெயிக்கிறவன் தோப்பான். பட் அந்த வட்டத்துக்குள்ள நம்ம போக வேணாம், நிறைய கதைகள் இருக்கும் போல இருக்கு. ஓகே நெக்ஸ்ட். வாழ போறது ஒரு வாழ்க்கை, அது வரலாறா வாழ்ந்துட்டு போகணும். சாமி இப்பே கண்ணை கட்டுதப்பா. அவனுக்கு அமையுது, நமக்கு அமையல. சும்மா டைலாக பல்லு இருக்கிறவன் பக்காடா சாப்பிட்றான். ஓகே டைம் அப். ஓகே, நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுத்தலாம் உங்களுக்கு. சரிப்பா, இந்த ரவுண்டோட வின்னர் யாருன்னு தெரியும்ல? யாரு? த்ரிஷா. இது மட்டும் கோரஸா வாங்க. ஓகே, இந்த ரவுண்ட்ல அவங்க வின் பண்ணதுனால அந்த டேர் அப்படிங்கிற அழகான கிஃப்ட்டை வாங்க போறது யார் தெரியுமா? 9. எப்படி இதுலயும் நாங்க ஹாப்பியா சொல்லுவாங்க. ஓகே, நயன்தாரா வாங்க. ஓகே, ஒரு டயலாக் சொல்ல போற, அந்த டயலாக பேசி காமிச்சா ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து உனக்கு பிடிச்ச டயலாக் சொல்லு. அசோக், இந்த அண்ணாமலையை நீ நண்பனை தானே பார்த்துருக்க, இனிமே இந்த அண்ணாமலையை நீ விரோதியை பார்க்க போற. நைஸ். அதே ஆக்டர் தான் டயலாக் மட்டும் மாறி சொல்ல போறீங்க. ஓகேவா? இங்க நான் தான் கிங்கு, நான் வச்சதா ரூல்ஸ், அந்த ரூல்ஸை என் இஷ்டத்துக்கு நான் மாத்திக்கிட்டே இருப்பேன், அதை கப் சிப்னு கேட்டு ஃபாலோ பண்ணணும். இங்க நான் தான் கிங்கு, நான் வச்சதா ரூல்ஸு, நான் வச்ச ரூல்ஸை நான் எப்படி வேணா மாத்திட்டு இருப்பேன், அதுக்கு அப்போ சிப்புன்னு கேட்டு போயிட்டு இருக்கவங்க வேலை. ஓகே, எப்படியோ ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் அப்படியே முடிச்சிட்டோனே. அடுத்த செக்மெண்ட் பேர் என்ன பாத்தீங்கன்னா 10க்குள்ள நம்பர் 1 சொல்லு. நாங்க 4 பேருமே ஒவ்வொரு
கொஸ்டின் வச்சிருப்போம். அந்த கொஸ்டின் சொல்லிட்டு உங்களுக்கு வந்து 10 செகண்ட் சொல்லுவோம். அந்த 10 செகண்ட்குள்ள 5 பதிலாச்சும் நீங்க சொல்லிருக்கணும். ஓகே? அப்படி சொன்னா நீங்க வின்னு, இல்லனா அதுக்கு வந்து டேர் பண்ணணும். காலேஜ்ல கட் அடிச்சுட்டு அடுத்த நாள் காலேஜ்க்கு வரும்போது உங்க ப்ரொஃபசர்ட்ட சொல்லக்கூடிய 5 பொய் என்ன? பீச்சுக்கு போயிட்டு சாப்பிட்டா உடம்பு சரியில்லை சார், கால் முடிஞ்சிட்டு கை முடிஞ்சுன்னு சொல்றது. வெரி குட். அப்புறம் எங்கேயாச்சும் ஃபங்க்ஷன் போயிட்டு இல்லை சார் வீட்டில் ஆஸ்பத்திரிக்கு அம்மா உடம்பு சரியில்லை அது மாதிரி சொல்றது. பாட்டிக்கு உடம்பு சரியில்லை. டைம் அவுட். டைம் அண்ணா அவன் ரொம்ப நல்ல பையனா இருக்கான, பொய்யே சொல்ல தெரியலண்ணே. ஆயா இறந்துட்டாங்கன்னு சொல்லுவோம், தாத்தா இறந்துட்டாங்கன்னு சொல்லுவோம், திருப்பி செத்த தாத்தாவே சாவடிப்போம். இல்ல அதுக்கப்புறம் அடுத்த நாள் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு சார் நீங்க தான் சார் வரல அப்படின்றோம். நிறைய இருக்கு, பட் ஆனா ட்ரை பண்ண 2 சொல்லியிருக்கான். எஸ், நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். ஓகே, அடுத்த क्वेश्चन என்னன்னா கேர்ள்ஸ் பேக்ல இருக்க 5 பொருள் சொல்லுங்கப்பா. 10 செகண்ட் டைம். லிப்டிக், ஹேர் பின், பேண்டு, கிளிப், வளையல். வளையல் வச்சு சுத்திட்டு இருக்காங்களா பேக்ல? ஓகே, சூப்பர், வெரி குட். ஏப்பா எனக்கு ஒரே ஒரு டவுட், அந்த பேக் யாரோட பேக்? அண்ணா யார் பேக்க பாத்தீங்க? ஒரு பொண்ணோட பேக். அது அந்த பொண்ணு தான் யாருப்பா? ஸ்கூல்ல படிச்ச பொண்ணு. ஸ்கூல்ல ஒரு பொண்ணோட பேக்க பாத்துர்க்க. அட போய் கேர்ள்ஸ் பேக்லாம் பார்க்க கூடாதுடா, சரியா? ஓகே. ஒரு நாள் நீங்க உங்க பிரின்சிபலா இருந்தா என்னென்னலாம் பண்ணுவீங்க? பசங்களை டக்கிங் பண்ணி முடிவெட்டு அந்த மாதிரிலாம் சொல்ல ரூல்ஸ் போட மாட்டேன். வெரி குட். வருஷத்துக்கு இருக்கடான்னு விட்டுருவேன். படிக்கும் போது படிச்சீங்கடா, இப்போ கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தீங்கடா. இன்னில இருந்து இவன் தான் பிரின்சிபல். ஓகேவா? நீ தான் பிரின்சிபல். ஓகேவா? காலேஜ் புதுசா ஸ்டார்ட் பண்ணிக்கங்க. பிரின்சிபலுக்கு இந்த ஹேர் ஸ்டைல் ஓகேவா? ஆமா, வம்சிங்க வாடா தம்பி எல்லாரும் இங்க வாங்க, வம்சிங்க வாங்க. விக்கி ஒன்றும் இல்லை, நம்ம பிரியாவுக்கும் சௌந்தர்யாவுக்கும் இவங்க ஹேர் ஸ்டைலாம் ரொம்ப பிடிச்சிருக்கான். இந்த மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைல் நாமளும் வச்சுக்கணும்னு அவங்க பிளான் பண்ணுறாங்க. அதனால எப்படி வந்து அந்த ஹேர் ஸ்டைல்லாம் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு கேட்க. ஓகே ஓகே பிரதர், இல்லை இதோட இந்த முதல்ல இந்த ஹேர் ஸ்டைலோட பேர் என்ன பிரதர்? இது வந்து பாக்ஸ் கட்டிங்ண்ணே. பாக்ஸ் கட்டிங். பாக்ஸ் கட்டிங். பாக்ஸ் கட்டிங்னா பாக்ஸ் இருக்குமா உள்ள? புரியல. உள்ள பாக்ஸ் இருக்காது, தலையில முடி மட்டும் தான் இருக்கும். ஓகே, சைடுல மட்டும் கரைச்சிடாம முடிஞ்சிட்டேன், மேல விட்டு. ஓகே, பாக்ஸ் கட்டிங் நீங்க ஒரு நிமிஷம் பாத்துருங்க. அப்படியே ரொட்டேட் பண்ணு. அப்படி திரும்புங்க. வெரி குட். பாக்ஸ் கட்டிங் நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுங்க. எஸ், இந்த பாக்ஸ் கட்டிங்னு சொல்றீங்களா, நீங்க சலூன்ல போய் உட்கார்ந்தோம்னா ஃபர்ஸ்ட் அந்த அண்ணன்ட்ட என்னத்த சொல்லுவீங்க? எந்த மாதிரி வேணும்னு கேட்பீங்க? சைடுல மட்டும் கரைச்சிட்டுங்கண்ணா அப்படின்னு தான் சொல்லணும். சைடுல முழுசா கரைச்சிருக்காரு. சரி, எதனால இந்த மாதிரி வைக்கிறீங்க? என்ன காரணம் அது? இப்ப நம்ம வெளியே போனா 4 பேர் பார்த்துட்டே டிஃபரெண்டா இருக்கான்னு சொல்றதுக்கா, இல்ல என்ன காரணத்துக்காக வைக்கிறீங்க? அதனால தானே டிஃப்ரெண்டா இருப்பாங்க. ரக்கட் பாய்ஸ்னா தனியா தெரியணுண்ணே. ரக்கட் பாயா நீங்க? ஏப்பா ரக்கட் பாய்னா தாடில வச்சிருப்பாங்க. தாடி வளரல. அண்ணா தாடி வளர்த்துக்கணும், வயசு இருக்கணும், 10 வருஷம் கழிச்சு வளரணும் நினைக்கிறாங்க. பிரதர் இந்த ஹேர் ஸ்டைல் பேர் என்னது பிரதர்? இதுவும் பாக்ஸ் கட்டிங். ஓ, இது பேர் பாக்ஸ் கட்டிங் தான். நீங்க எதனால இந்த ஹேர் ஸ்டைல் வச்சிருக்கீங்க? நான் ஃபிகர் ரூட் விடுவோம் அப்படியே ஜாலியா. சுச்சு மாட்னாடா கோபால், கேர்ள்ஸ் சைட் அடிக்கிறதுக்கா? யார் சரி இருங்க, யாரு சொன்னா இந்த மாதிரி கட்டிங் வச்சுட்டு போனோம்னா கேர்ள்ஸ் சைட் அடிப்பாங்க? உங்களுக்கு இந்த கட்டிங் பிடிச்சிருக்கா? ஃபர்ஸ்ட் பார்த்தோட ரொம்ப வியர்டா இருந்துச்சு, இப்பலாம் கட் பண்ணிருக்காங்க அப்படி இருந்துச்சு. இல்ல பிடிச்சிருக்கா இல்லையா? உங்க டேட்டா படுத்துனாக்கா நீ பிடிச்சிருக்குன்னு சொல்லிருமா? ஒரே நிமிஷம். டேட்டா பார்த்து என்னடா கல்யாணம் ஆன நிகழ்ச்சி நடக்குது? டேட்டா பார்த்து ராசி ஊர்ல கேப்ப போல. இல்ல ஹேர் ஸ்டைல் பிடிக்கலன்னாங்களே. ஓ, டேட்டா பார்த்தா அவங்க டேட்டா பார்த்து 85 டா. ஓகே, இது வந்து சின்ன குழந்தைங்களுக்கு பிடிக்குமா? சரி, இந்த இங்க வந்து சின்ன குழந்தை தான், 2K கிட் தான். உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஓகே, நீங்க என்னன்னா நம்மளுக்கு வந்து கேர்ள்ஸுக்கு பிடிக்கும்னு நினைச்சிட்டு நம்ம கட் பண்ணிட்டோம். இது வளர்றதுக்கு 6 மாசம் ஆகும். சரி, ஓகே, எனிவே நல்லா இருக்கு சார். நீங்க ஏதாவது ரிலேஷன் வீட்டுக்கு ஏதாவது போயிருப்பீங்க இல்லையா? அங்க பார்த்து யாரும் அப்ரிஷியேட் பண்ணிருக்காங்களா? ஏய் சூப்பரா இருக்குடா, செமையா இருக்குடான்னு சொல்லிருக்காங்களா? என்ன சொல்லுவாங்க, உள்ளே சேர்க்க மாட்டாங்கல்ல? சரி, ஓகே, தேங்க்ஸ் பிரதர், தேங்க்ஸ் பிரதர். நீங்க போங்க, அடுத்த டீம் வாங்க. ஓகே, உங்களோட ஹேர் ஸ்டைல் நேம் என்ன? பாக்ஸ் கட்டிங். எனக்கு தெரிஞ்சு ஒரே சலூனுக்கு தான் போயிருக்காங்க போல எல்லாரும். ஓகே, உங்க பாக்ஸ் அப்படியே திருப்புங்க. மூடிடுங்க, அந்த பாக்ஸ் போறோம், வேணாம் மூடிடுங்க. சரி பிரதர், இந்த பாக்ஸ் பார்ப்போம். பிரதர் உங்க பேரு? பரத். பரத். ஓகே, நீங்க எதனால பாக்ஸ் கட்டிங் வச்சிருக்கீங்க? இல்ல அது ஃபர்ஸ்ட் பாக்ஸ் கட்டிங்கான்னு கேள. பாக்ஸ் கட்டிங் என்ன கட்டிங்? எனக்கு தெரிஞ்சு விஜய் மாஸ்டர் கட்டிங் வச்சிருக்காரு அவரு. பிரதர், விஜய் ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இல்ல ஆக்சுவலா வந்து இவர் வந்து பாக்ஸ் கட்டிங் போட்டிருக்காரு இல்லையா, அதை போட்டுட்டு அவர் பாத்தீங்களா ஹார்ட்ல பாத்தீங்களா தி பாய்ஸ். நான் என்ன கேக்குறேன்னா, ஏதாவது பொண்ணு உங்களை பார்த்து நீங்க ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கீங்க அப்படின்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? 2 பேத்துல யாராவது ஒருத்தங்க? இல்ல. சரி, ஓகே ஓகே, இவரை கேட்போம். சரி, இந்த ஹேர் ஸ்டைல் வச்சிருக்கீங்கல்ல, யாராச்சும் நல்லா இருக்கு சூப்பரா இருக்குன்னு சொல்லிருக்காங்களா? சொல்லியிருக்காங்க. யார் முடி வெட்டுறதுன்னு சொன்னாரு? இல்ல அவர் ஏமாத்திருக்காரா? வேற யார் சொன்னா? என் ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. சரி, வேற ஃபீமேல் யாராவது சொல்லிருக்காங்களா? கேர்ள். ஏய், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எதுக்கு தெரியுமா சொல்றாங்க? கூட்டிட்டு போகும்போது அந்த பொண்ணு ஒன்ன பார்க்க கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. வேற யாராவது சொல்லிருக்காங்களா? யாரு சொல்லு ஆளா? டேய், நேத்து பிறந்த குழந்தை மாதிரி இருக்கு, உனக்கு ஆள் இருக்காடா?
எத்தனை வயசுல லவ் பண்ண ஆரம்பிச்சீங்க? எப்ப இந்த லவ் பத்தி சொல்லுங்க. வேணாம் டீப்பா போ வேணாம். சரி வேற ரொம்ப டீப்பா போனா அவனும் மாட்டிப்பான். சரி ஓகே. இப்போ வந்து இந்த ஹேர் ஸ்டைல் வந்து செட் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது? ஒரு அரை மணி நேரம். அரை மணி நேரம். காலேஜுக்கு எத்தனை மணிக்கு வருவீங்க? கால் 11:30 ஆகும். எத்தனை மணிக்கு காலேஜ்? 9:30. 9 மணி காலேஜுக்கு ஆமா பாத்துங்க, காலேஜ் வந்து 9 மணி. ஒரு ஹேர் ஸ்டைல் செட் பண்ணி உள்ள வரைக்கும் 11 மணி ஆயிடுது. பாருங்க டைம் எடுத்துக்கறாங்க. பியூட்டி பார்லர் மோசமா போயிட்டு இருக்கு. சரி காலேஜ்ல வந்து உங்க ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் வந்து யாரு உங்களை என்கரேஜ் பண்றாங்களா இந்த மாதிரி? நல்லா அவங்க என்ன சொல்லுவாங்க? களி ஊத்துவாங்க, திட்டுவாங்க. யாரை பார்த்து இந்த மாதிரி வச்சீங்க? சென்னை பசங்க. சென்னை இவனு தான் சென்னை பாய். இவன் மண்டை எப்படி இருக்கு பாத்தீங்களா? டீசென்ட் அழகா இருக்கு. பாத்தீங்களா? அவர் வந்து 2K கிட் சென்னை பாய். அவர் மண்டை இப்படி அழகா இருக்கு. பட் சென்னை பாய்ஸ்னால பார்த்து இங்க இருக்கிற லோக்கல் பாய்ஸ் வந்து இன்ஸ்பயர் ஆகி இவங்க பண்ணிருக்காங்க. ஓகே வெரி குட். நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுத்தலாம் உங்களுக்கு. ஓகே விக்கி, இந்த கியூட் பாய்ஸ் கேட்றோம், நீங்க என்ன கட்டிங்? ஒன் சைடு கட்டிங். ஒன் சைடு காமிங்க. அடிபட்டு இருக்கு பாவம். உயிர் பிளட். டேய் அது பிளட் இல்ல, ஸ்டைல். அது என்ன கலர் ஆக்சுவலா? அது சேப் கலர் சார். சிகப்பு கலர். தக்காளி சட்னி கொட்டின மாதிரியே இருக்கு பத்தியா? கோல்ட் கலர்ல இருக்கு பிரதர். இது கோல்டு கலர். ரெட் தான் அடிச்சேன், கோல்டா மாறிடுச்சு. என்ன தெரியாம வெளுத்து போயிடுச்சு. அவ்வளவுதான். ஓகே ஒன் சைடு கட்டிங் இல்லையா? ஆமாண்ணா. எவ்வளவு சார்ஜ் பண்றாங்க? 150. 150. இதுக்கு 150 ரூபாடா. என்கிட்ட கொடுத்தா நானே வெட்டி விடுவேடா. ஓகே ஒன் சைடுனா இப்படி ஒன் சைடா லவ் பண்றவங்க வெட்டணுமா? எதுக்காக இது வெட்டிருக்கீங்க? சிங்கிளா இருக்கனால வெட்டிக்கிறேன் நான். எனக்கு கேட்கணும் யாரும் இல்லை. இவெல்லாம் வெட்டினா ஆள் கேட்கும், எதுக்கு இந்த மாதிரி வெட்டிக்கிற? அதனால சிங்கிளா இருக்க வெட்டிக்கலாம். என்ன கேட்கறது ஆள் கிடையாது, வீட்டில் கேட்டாதான் உண்டு. வீட்டுல அம்மா பத்தி கேட்க மாட்டாங்களா? கேட்பாங்க தான், எல்லாம் தட்டி விட்டு வரணும். நான் இப்பெல்லாம் வெட்டினா அப்படிதான் வந்து அவனுக்கு வெளியே கிடையாது. கரெக்ட் தான்ப்பா. இப்பதான் தெரியுது இந்த லவ் பண்ணாம கமிட்டட் இல்லாத பசங்க எல்லாருமே இந்த மாதிரி தான் இருப்பாங்க. அப்ப அதெல்லாம் நம்ம சொல்ல லவ் பண்ண போக சொல்ல போறீங்க. ஓகே நைஸ் தம்பி. பிரதர் இங்க வாங்க பிரதர். ஏய் குத்துது. இங்க குத்துது, இங்க பாருங்க. சரி பிரதர், இந்த ஆர்சல் பேர் என்னது பிரதர்? பாக்ஸ் கட்டிங். பாக்ஸ். இது சைடு பாக்ஸா இருக்கு இது. அது அப்படி நிக்க வச்சிருங்க. ஓகே எதுல அந்த பாக்ஸ் கட்டிங் வச்சிருக்கீங்க? ஸ்டைலா இருக்கும். ஸ்டைலா இருக்கும். வேற முடி சின்ன வயசுல இருந்து இப்படி தான் இருக்கு. உங்க முடி பிறக்கும் போதே இப்படி தான் இருந்துச்சா? பிறந்த முன்னாடி இப்படி படுக்க வச்சிருந்தேன். இப்போ தூக்கி ஆனா ஆளுக்கு ரேம்ப் பேக் பண்ணிட்டு ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு வர போறாங்க. ஓகேவா? யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க நம்ம கூப்பிட்ட உடனே இங்க வந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம். ஓகே இப்போ இவங்ககிட்டலாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் ஒன்றே ஒன்று தான். என்னன்னா எனக்கு பிடிச்சிருக்கு நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை விட அவங்க எவ்வளோ மெயின்டைன் பண்ணுறாங்க, எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. அதில் ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா எல்லா பொண்ணுங்களுக்கும் பிடிக்கும், அதனால தான் இந்த ஹேர் ஸ்டைல் வச்சிருக்கேன்னு சொன்னாங்க இல்லையா? இப்போ பிரியா, பையன் வந்து இந்த மாதிரிலாம் ஹேர் ஸ்டைல் வச்சாதான் பொண்ணு எல்லாத்துக்குமே பிடிக்குமா? பொண்ணுங்க சார்பா உனக்கு எந்த மாதிரி பையங்களை ரொம்ப பிடிக்கும் நீ சொல்லு. ஹேர் ஸ்டைல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லை, ஆனால் அதுக்காக இந்த மாதிரிலாம் முடி வச்சிருந்தா கொஞ்சம் கஷ்டம் தான். சரி இவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி, அதாவது பொண்ணுங்களுக்கு பிடிக்கிற மாதிரி பையனா இருக்கணும்னா எந்த மாதிரி இருக்கணும்? எப்படி லுக்கிங் எப்படி இருக்கணும்? பார்த்தாலே கொஞ்சம் பேச கூட பயமா இருக்குல்ல. எது பேசினாலும் ஓகே இவங்களா, எது பேசினாலும் ஒரு மாதிரி ஆட்டிடியூடா பேசுவாங்க, அந்த மாதிரி இருக்கு. கொஞ்சம் சாஃப்டா பேசவே கூடாது. நீங்க ஏன் பேசுறீங்க? பேசக்கூடாதுன்னா என் கிட்ட போறீங்க நீங்க. கிட்ட போலையா தூரம் தானே. அவங்களே வந்து பேசுறாங்க உங்க கிட்ட வந்து அழகா இருக்கீங்கன்னு பேசுறாங்களா? இது பொண்ணுங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படிங்கிறத விட ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அப்பா அம்மாக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்த பார்க்கணும். ஓகேவா? நம்ம ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு போவோம், வெளியே சொந்தக்காரங்க வீட்டுக்குலாம் போவோம். அவங்களாம் நம்ம அப்பா அம்மாட்ட பேசுவாங்க, என்ன பையன் எப்படி இருக்கான், என்ன எப்படி இருப்பாங்கன்னு பேசுவாங்க. ஸோ காலேஜுக்கு போவோம். அந்த காலேஜுக்கு போனோம்னா ப்ரொஃபசர்ஸ் எல்லாருமே நாங்கள் இதை ட்ரெயின் பண்ணுறோம், அவங்க எப்படி இருக்காங்க, எந்த காலேஜில் படிக்கிறாங்க அப்படின்னு அவங்க யோசிப்பாங்க. ஸோ நம்மளுக்கு பிடிச்சிருக்குங்கிறத விட நாம் போகும்போது 4 பேருக்கு அது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம். ஓகேவா? நீங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க, அழகாக இருக்கீங்க, ஸ்டைலாக இருக்கீங்க, கெத்தா இருக்கீங்க. அதற்கான இடம் வந்து காலேஜ் கிடையாது. ஓகேவா? வீடும் கிடையாது. நீங்க ஒரு கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறமா உங்களோட லைஃப் ஸ்டைல் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழலாம். ஓகேவா? பிடிச்சிருந்தா வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம் உங்களுக்கு. டீச்சர் அதிகமா கிளாஸ் ரூம்ல யூஸ் பண்ற 5 வார்த்தைகள். அசைன்மெண்ட் முடிச்சாச்சா? ஓகே ஹோம்வொர்க் முடிச்சாச்சா? பிராக்டிக் நோட் எழுதிட்டீங்களான்னு கேட்குறாங்க. டைம் அப், டைம் அப். அசைன்மெண்ட் கொடுப்பாங்கல்ல காலேஜ்ல, எழுதாம போயிட்டா என்ன ரீசன் சொல்லுவீங்க? தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லை, தாத்தா போயிட்டாரு, கால்லலாம் அடிபட்டு. டைம் அப்.
ஓகே, உங்களுக்கு வந்து காலேஜில் வந்து லீவ் விட்டுருவாங்க, எக்ஸாம் முடிச்சு லீவ் விட்டுருவாங்க. லீவ் முடிச்சதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் நாள் காலேஜ் வரதுக்காக அன்னைக்கு காலையில் எந்திரிச்ச உடனே உங்க மைண்ட்ல தோணக்கூடிய 5 விஷயம் என்ன? ஃபஸ்ட்டே காலேஜ் போகிறோம், ஹேர் கட்டு இப்படி தான் அப்படி பண்ணிட்டு ஸ்மார்ட்டாக ஹேர் கட் பண்ணணும்னு ஃபர்ஸ்ட் தோணும். அப்புறம் நல்லா ட்ரெஸ் செஞ்சு அப்புறம் சைட் அடிக்கணும்னு தோணும். சைட் அடிக்கணும். அப்படியே பஸ்ஸில் போகும்போது அப்படியே படியில் தொங்கிட்டு போவோம் ஜாலியாக. அதுக்கு முன்னாடி காலேஜ் போகணுமா ஃபஸ்ட்டு யோசிப்பேன். சூப்பர். தளபதி விஜய் வந்து காலேஜ் ஸ்டூடெண்டா நடிச்ச 5 படங்கள். நண்பன், குஷி, காவலன். அவ்வளோ படம் தான் பார்த்தீங்களா நீங்க? எக்ஸாம் ஹால்ல ஞாபகம் வர 5 விஷயம். ஃபர்ஸ்ட் ஒன் வேர்ட்லாம் எழுதுவோம் மேம். தப்போ ரைட்டோ எழுதுவேன். ரெண்டாவது தெரியலனா எல்லாத்தையும் ஆன்சருக்கு பதில் ஆன்சராக எழுதி வச்சிருவேன். சூப்பர் பிரதர். ஓகே, எல்லாருமே வந்து கொடுத்த கண்டென்ட் எல்லாமே புதுசு தான். எடுத்தோடனே நம்ம கொடுக்குறோம், அதை கேட்டுட்டு நீங்க பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்ல வந்து பேசுறதே பெரிய விஷயம் தான். 2 டீமுமே வந்து வின்னர் தான். நல்ல ஒரு கைத்தல் கொடுக்கும். இப்போ வந்து லாஸ்ட் ரவுண்ட் என்ன ரவுண்டுன்னு பார்த்தீங்கன்னா பாட்டு பாடி கண்டுபிடிக்க வைக்க போறாரு. பட் ஆனால் சின்ன ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாயில தண்ணி குத்துருவோம். தண்ணியை வாயில வச்சுட்டு பாட்டு பாடி கண்டுபிடிக்க வைக்கணும். என்ன பாட்டுன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்க வின்னர். இப்போ திரிசா டீம்ல இருந்து திரிசாவோட ரசிகன் ஒருத்தன் வரப்போறான். வாங்க பிரதர். என்ன பாட்டு நான் காதல சொல்றேன், ஓகேவா? ஓகே, பாட்டு பாடுங்க. ஓகே. இப்போ ராகத்தை எத்தனை நேரத்துல பாடிடுவோம். ஊருக்கு போறேன்றான். ஓ சொல்றேன் மாமா, சொல்றேன் மாமா. விக்கி, அடுத்ததா எப்படி கண்டுபிடிக்க போறாங்கன்னு எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? ரெடியா? நீங்களே சொல்லுங்க என்ன சாங்னு. ஹம்மிங் பண்ணுங்கண்ணா. ரெடி தான் வரவா. சூப்பர் பிரதர், நல்லா இது பண்ணுங்க. கிட்டத்தட்ட நாங்க எனர்ஜியா இருந்ததுக்கு என்ன ரீசன் அப்படின்னா திரிசா நயன்தாரான் 2 டீமை பிரிச்சாதான் வந்து எங்களுக்கு ரீசன். பட் 2 பேருமே அழகா சூப்பரா விளையாண்டீங்க. பட் கொடுத்துருக்கிற டாஸ்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணீங்க. இதுல ஒரே ஒருத்தர் மட்டும் துருந்துருன்னு எது கேட்டாலுமே கரெக்டா பண்ணி கரெக்டா பர்ஃபார்ம் பண்ணாரு. அவருக்காக சூப்பரான ஒரு பர்ஃபார்மர் அப்படிங்கிற வந்து அவார்டை நாங்க கொடுக்க போறோம். ஆதித்யா சார்பாக யார் கொடுக்கலாம்? ஓகே, எல்லாருமே சூப்பரா பண்ணுங்க. உங்க எல்லாரும் சார்பா ஒருத்தர் கொடுக்க போறோம், ஓகேவா? அந்த ஒருத்தர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆகாஷ் பிரதர். வாங்க பிரதர். ஓகே மக்களே, நாங்க கிளம்புற நேரம் வந்துருச்சு. யாருமே வருத்தப்படாதீங்க. அடுத்ததா ஒரு சூப்பரான காலேஜ்ல சூப்பரான ஸ்டூடெண்ட்ஸோட சந்திக்கணும், ஓகேங்களா? ஓகே மக்களே, மீண்டும் இதே மாதிரி நெக்ஸ்ட் வீக் வேற ஒரு எபிசோட்ல பார்க்கலாம். Until bye from Idhe Times of Aditya.